ஏழாம் பாவம் பலம் இல்லாமல் எந்த பாவமும் திருமணத்தை நடத்த முடியாது. ஏழாம் பாவம் பலம் இல்லாமல், ஏழாம் அதிபதி பலம் இல்லாமல் எந்த பாவத்தின் அதிபதியும் திருமணத்தை நடத்த முடியாது. திருமணம்னா ஏழாம் பாவம் தான். அப்ப திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவம். ஏழாம் பாவத்தில் ஒரு நேசகரம் இருக்கக்கூடாது. ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு பகை நேசம் பெறக்கூடாது. ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் பெறக்கூடாது. இதுதான் எங்களுடைய சுகநாடியுடைய கான்செப்ட். ஏழாம் பாவம் இல்லாமல் மற்ற பாவம் திருமணத்தை செய்து வைக்கும் அப்படின்னு சொன்னால் அது அறியாமை. அப்போ இப்போ இந்த ஜாதத்தில் ஏன்னா ஏழில் கேது யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் காலில் நிற்கிது. செவ்வாய் லக்கணத்துக்கு எட்டலை. ஏழாம் பாவத்தில் ஒரு நேசகிரகம் தப்பு. ஏழாம் அதிபதி நின்ற ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 கூடாது. இப்போ ஏழாம் பாவத்தில் கேது செவ்வாய்க்கால் செவ்வாய் 8க்கு போயிடுச்சு. அது ஒரு குற்றம். சரி, ஏழாம் அதிபதி யார்? இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன். விருச்சிக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன் உச்சம். ஆஹா, ஏழாம் அதிபதி 5ல் உச்சம். ஆசை, லவ், காதல் வரும்பாங்க. அதெல்லாம் அப்படி வராது. ஏழாம் அதிபதி சுக்கிரன் 5ல் சனிக்கால். சனி அஸ்தங்கம் பெற்று விட்டார். அப்ப ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலன் இழந்துருச்சு, ஏழாம் அதிபதியும் பலன் இழந்துருச்சு. அப்ப திருமணம் முறையா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண முடியாது. அதுதான் நாங்கள் சொன்னது. திசபுத்தியே பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. பண்டமண்டல் விதி, பண்டமண்டல் படைப்பு. ஏழாம் பாவம் எப்படி இருக்குது? ஏழாம் பாவம் எப்படி இருக்குது? ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் எப்படி இருக்கு? ஏழாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்? இதை பார்த்தீங்கன்னா இந்த திசை தான் வரணும், இந்த புத்தி தான் வரணும், கல்யாணத்துக்கு கிடையாது. ஏழாம் பாவம் பலம் பெற்ற திருமணம் இளமையில் திருமணம். ஏழாம் பாவம் பலம் இழந்து போயிட்டா திருமணம் கிடையாது. திருமணம் கிடையாது. அப்போ எங்கள் சுகர்நாடியில் திசை புத்தியே வரணும். ஏழாம் அதிபதி திசை சுக்கிரன் திசை வரணும், 2ஆம் அதிபதி திசை குரு திசை வரணும், 11ஆம் அதிபதி திசை புதன் திசை வரணும் அப்படிங்கிறது விதியே கிடையாது. பண்டமண்டல் படைப்பு எப்படி இருக்கு? அந்த படைப்பினால் இந்த ஜாதகனுக்கு 12 பாவமும் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி. அப்போ ஏழாம் பாவம் பலனை இழந்துருச்சு. ஏழாம் அதிபதி தன் பலனை இழந்து போயிட்டார். சரி, ஏழாம் பாவம் முறையான திருமணம் இல்லைங்க. ஒரு 2ஆம் தாரமான பொண்ணோ, டைவர்ஸ் ஆன பொண்ணோ, இல்லை ஏதோ ஒரு பக்கம் போய் வேலை செய்கிற இடத்துல பேச்சுவார்த்தை பண்ணி கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்த முடியுமா? அதுக்கு 2ஆம் பாவம். இப்போ இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி குரு. உங்களுக்கு குரு போய் 11ல் கன்னியில் உட்காந்துக்கிறார். அந்த குரு சந்திரங்கால். அந்த சந்திரன் இந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ல் சுக்கிரங்கால். சுக்கிரன் சனிக்கால், சனி அஸ்தங்கம். அப்போ 7ஆம் பாவம் முறையான திருமணமும் இல்லை. 2ஆம் பாவம் ஒரு கூட்டிகிட்டு வந்து வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பமும் பாவம். சரி, கூட்டிகிட்டு வந்து வைக்க வேண்டாம், முறையான திருமணமும் இல்லை. 11ஆம் பாவம் ஆசை, அபிலாசை, சந்தோஷம், சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறது. அப்படி ஏதாச்சும் ஒரு பலன் உண்டா? இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா 45, 50 வயசில் கூட ஒரு ஆசைப்பட்ட பொண்ணு மேலே ஆசைப்பட்டு சேர்ந்துக்குவாங்க. திருமணமும் இருக்காது, ஒப்பந்தமும் இருக்காது, 4 பேர்த்துக்கு தெரியாது. சும்மா கூட்டி போய் வச்சுவாங்க, சின்ன வீடு மாரி. அப்போ அந்த 11ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரா? 11ல் உள்ள கிரகமும் பலன் இழந்து போச்சு. 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலன் இழந்து போச்சு. 11ஆம் அதிபதி புதன், அவர் ராகு கால். ராகு உட்கார்ந்தது
புதன்கால் புதனும் ராகும் பரிவர்த்தனை, அதுவும் பலனை இழந்து போச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 2, 7, 11 இதுதான் திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி. குடும்பம் நடத்துறதுக்கான தகுதியானது 2, 7, 11. இதனுடைய திசை புத்தி வரணும்னா வரவே தேவையில்லை. 2, 7, 11 திசை புத்தி வரவே தேவையில்லை. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் திருமணம் பலமாக இருக்கா, திருமணம் பண்ணிட்டாங்களா, அடுத்தது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் மகனுக்கு 12 பாவமே முக்கியமான பாவம். 2, 7, 11 இது நல்லா இருக்குது, கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. 12 பாவமும் மிக 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 முக்கியமான பாவம். அந்த 12 பாவம் துணை புரிஞ்சால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு விளக்க வேணும் இல்லையா? எந்த ஒரு ஜாதகத்திலையுமே லக்கண பாவம் பலமாக இருக்கணும், லக்கணம் நின்ற நட்சத்திராதி பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அதுதான் ஆளுமை திறமை. லக்கணம் பலம் இழந்து லக்கணம் நின்ற நட்சத்திர பலம் இழந்தால் அந்த ஆளுமை திறமை படாது போயிடும். சரி, லக்கணமே இதில் பலன் இழந்துருச்சா? இழந்துருச்சு. 2, 7, 11 பலன் இழந்துருச்சு. 3ஆம் பாவம் முக்கியமான பாவம். நீங்கள் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம் மிக மிக முக்கியமான பாவம். வீரியம், துணிச்சல், தகிரியம், காம திரிகோண ராசின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 தொடர்பு. இந்த காமம் என்பது 3ஆம் பாவம் தான். தொட்டால் சினுங்கம், அது 3ஆம் பாவம். இப்போ இந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தில் பாருங்கள், 3ஆம் அதிபதி அஸ்தகம் ஆயிட்டார். அப்போ இந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி அஸ்தகம் ஆயிட்டார். அப்போ 3ஆம் பாவம் வீரியம் போயிடுச்சிங்களா? கல்யாணம் பண்ணி வச்சாலும் லவ் பண்ணாலும் உங்களுக்கு 3ஆம் பாவம் வீரிய பாவம் போயிடுச்சு. அப்போ நமக்கு முக்கியமான பாவம் 12 பாவம். லக்கணம் போயிடுச்சு, 2 போயிடுச்சு, 3 போயிடுச்சு, 4 சுகம். 4ஆம் பாவம் பலம் இழந்து போச்சு. 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம். ஒரு ஆணோட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் சொன்ன பாருங்க, லக்னம் 2, 3, 4, 5 முக்கியமானது. இப்போ 5ஆம் பாவம் பலமாக இருந்தால் தான், 5ஆம் அதிபதி பலமாக இருந்து 5ஆம் அதிபதி ஆணுடைய நட்சத்திரத்தில் இருக்குதா, 5ஆம் அதிபதி பெண்ணுடைய நட்சத்திரத்தில் இருக்குதா, அந்த நட்சத்திராதிபதி பலமாக இருக்குதா, ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும். இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து இவருக்கு 2 குழந்தை பிறக்கும், 3 குழந்தை பிறக்கும், ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்குது. நாட்டில் 2 குழந்தை பிறந்திருக்குது, 3 குழந்தை பிறந்திருக்குது நான் பார்த்த வரைக்கும். அப்போ அந்த 2 குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன விதி வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த லக்கணத்தில் 5ஆம் அதிபதி குரு. 5ஆம் அதிபதி குரு எங்கனாலும் இருக்கலாம். 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதா? அப்போ இந்த ஜாதகத்தில் விருச்சிக லக்கணத்துக்கு 5ல் சுக்கிரங்கிறார். அந்த சுக்கிரன் உத்திரட்டாதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். நல்லா கொஞ்சம் சிந்திச்சு நல்லா ஆய்வு பண்ணி ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்துக்கு 2 குழந்தை பிறக்குன்னு சொல்லணும். அது கொஞ்சம் உள்வாங்கணும், உள்வாங்கிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். 5ஆம் பாவத்தில் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிறார் சனியோட காலில். இப்போ சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி, பூசா, அனுசம், இப்படி 3 நட்சத்திரம் 1, 5, 9 திரிகோணத்தில் வருமா? வரும். சுக்கிரன் விருச்சிக லக்கணத்துக்கு 5ல் மீனத்தில் பூரட்டாதி 3ஆம் பாவத்தில் இருக்குதுன்னா அந்த சனியோட நட்சத்திரத்திலேயே பூரட்டாதி 4ல் பூரட்டாதி 2ல் மற்றொரு கிரகம் இருக்கணும். இப்போ சுக்கிரங்கிறான்னு வச்சுங்க, இந்த சுக்கிரன் போய் சனியோட காலில் இருக்குது. அந்த சனி போய் பரணி பூரம் பூராடத்தில் இருக்கணும்.
அங்கே சனி கூட ஏதோ ஒரு கிரகம். அப்போ அஞ்சாம் பாவத்தில் உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி சனி. சனியோட நட்சத்திரத்தில் 2 கிரகம். சனி போய் உட்கார நட்சத்திரம் சுக்கிரன். சனிச்சாரம் உட்கார்ந்தா சுக்கிரன் சார்ந்த சனி உட்காரணும். அப்போ இந்த சனிக்கு பரணி பூராணத்தில் ஒரு 2 கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 2 குழந்தை பிறக்கும், ரெட்டை குழந்தை. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நூல்லையும் கண்டிதாத ஒரு விதி, அற்புதமான விதி. இதை உள்வாங்கிக்கிங்க. அப்போ 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியத்தை வச்சிருக்கிறாங்க. 5ஆம் பாவத்தில் ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ எது ஆண் கிரகம், எது பெண் கிரகம், எது ஆண் நட்சத்திரம், எது பெண் நட்சத்திரம்னு நம்ம கண்டறியணும். இப்போ கண்டறிச்சிங்கன்னா ரெட்டை குழந்தை பிறக்கும். சரி, ரெட்டை குழந்தை வேணா. இந்த ஜாதத்தில் குழந்தை பார்த்துமே இல்லையே. 1, 2, 3, 4, 5 வரைக்கும் பலன் இழந்து போச்சு. 6ஆம் பாவம் எதிர்ப்பு. எதிர்ப்புன்னா என்னங்க? நோய் எதிர்ப்பு, பக்கத்து வீட்டுக்காரனை எதிர்க்கிறது. தொழில் செய்யும்போது போட்டிக்கு வந்தானே அவனை எதிர்த்து நம்ம தொழில் செய்கிறது. எதுக்கிறது உலகமே எதுக்கும். நீங்கள் சாப்பிட்றது கூட எதிர்த்து போராடி தான் சாப்பிட முடியும். 6ஆம் பாவம் எதிர்ப்பு. கண்டிப்பாக 6குடையவன் பலமிழந்திருக்க வேண்டும். நான் ரெட்டை குழந்தை பிறந்ததுக்கு ஒரு விதி சொன்னேன் இல்லைங்களா? அதுமாரி இப்போ ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு விதியை, எந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி பலமிழந்து போயிருக்கணும். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் கம்மியான வருஷம்தான், ஒரு 12 வருஷம் தான் சொல்கிறார். யார்? தங்கப்பாண்டியன். அவர் 12 வருஷம் தான் ஜோசியத்துக்கு நான் ஆனால் நான் எவ்வளோ புகழ் பெற்றிருக்கிறேன், எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறேன், என்னுடைய புகழ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அவர் நான் இருக்கிற மேடையிலேயே 100கணக்கான மேடையில் சொல்லியிருப்பார். அவருடைய நான் ஒரு விதி சொன்னேன். இந்த மாரி ஒரு லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி பலம் இழந்தால் அவரை எதுக்கிறதுக்கு உலகில் ஆள் இல்லைன்னு அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். அண்ணாச்சி, கோயில்பட்டிக்காரில்ல அண்ணாச்சி, விஜய் அண்ணாச்சி, நான் மிதுன லக்கணம், எனக்கு 6ஆம் அதிபதி 2ல் நீச்சம், 6ஆம் அதிபதி 2ல் செவ்வாய் நீச்சமாயிருச்சோ, நம்மளோட வலு எப்படி இருக்கும், நம்மளுடைய கிரகங்கள் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பிழைக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாச்சு. நீங்கள் சொல்லித்தான் தெரிஞ்சேன், 6ஆம் அதிபதி நீசம் பெற்றால் நமக்கு உலகத்தில் எதிர்ப்பு இல்லைன்னு. தங்கப்பாண்டியனுக்கு எதிர்ப்பு இல்லையா நாட்டில்? இந்த பேச்சையும் அவர் கேட்பாரு, நான் சொன்னதையும் அவர் கேட்டார். கன்னியாகுமரியில் போய் 2 நாள் மீட்டிங் வந்திருந்தார் தங்கப்பாண்டியன். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி நீசம் பெற்றால் அவரை எதிர்க்கிறது உலகத்தால் இல்லைன்னு. அது தங்கப்பாண்டியனுடைய ஜாதகத்தில் இருக்கு. அவர் மிதன் லக்கணம், 6ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் நீச்சம். 6ஆம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலையும் 6ஆம் அதிபதி மட்டும்தான் பலன் இழக்க வேண்டும். 6ஆம் அதிபதி பலம் இழந்தால் அந்த ஜாதகனை உலகில் வெல்றதுக்கு உலகில் ஆள் இல்லை. இப்போ தங்கப்பாண்டியன் 12 வருஷம் 13 வருஷம் தான் அவங்க ஜாதகத்துக்கு ஜோதிடத்துக்கு நாங்கள் 40 வருஷம் இந்த ஜோதிடத்தில் கொட்டை போட்டு மரம் முளைச்சி ஊறிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஜோதிட அரங்கத்துலேயும் பேசியாச்சு. தாய் சங்கம் தோன்றியது 1990. அன்னையிலேருந்து பயணிக்கிறோம். ஆனாலும் நம்ம 6ஆம் அதிபதி நீசம் அவருக்கு அந்த யோகத்தை கொடுத்துருக்குது. எவ்வளோ ஜோதிட மேடைகளை எவ்வளோ ஜோதிடர்கள் பேசுகிறோம், அந்த யோகம் கொடுக்குதா? உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடம் பலம் பெற்றிருக்கோம். 6ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் தொழில் செய்ய முடியாது, உங்களுக்கு எதிர்ப்பு போட்டி அதிகமாக இருக்கும். இப்போ 6ஆம் பாவம் பலம் இழக்கணும். நீங்கள் தங்கப்பாண்டியன் ஐயாவோட ஜாதகத்தில் போய் பாருங்கள், பலம் இழந்து போச்சு 6ஆம் அதிபதி. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இவரை விட 100 மடங்கு பணத்திலையும் சரி புகழ்லையும் சரி இன்னொரு ஜோதிடர். அவர் யார் தெரியுமா? ஓம் உலகநாதன். என்னை பார்த்தா இந்த கை விட்டு அணைச்சிக்குவார், வா தம்பி கிட்ட நின்னுக்க அப்படிம்பார். அவரு துலா லக்கணம், 6ஆம் அதிபதி குரு நீசம். இதே பூபதிராஜன் பள்ளிப்பாளையம் மீட்டிங்கில்
ஒரு ஆண்டு விழா நடத்தினார். ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த ஆண்டு விழாவில் ஒரு ஜாதகனுக்கு தொழிலை கொடுப்பது 10ஆம் பாவமாக சனியான்னு பட்டிமன்றம் நடந்துச்சு. நான் சனி பகவானே தொழிலை கொடுப்போன்னு ஒரு அணி, நாமக்கல் மாவட்ட சங்க தலைவர் சத்திகுரு 10ஆம் பாவம் தொழிலை கொடுக்கும்னு அவர் ஒரு அணி, நடுவராக வந்தவர் தான் ஓம் உலகநாதன். அவர் சொன்னார், 6ஆம் அதிபதி நீசம் பெற்றால் உலகத்தில் எதுக்குறது ஆள்னு சொன்னார் விஜயன். அவருக்கு தான் தீர்ப்புன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்க தீர்ப்பு கூறினார். அப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தால், 6ஆம் அதிபதி நேசமாக இருந்தால் உலகத்தில் உங்களை எதிர்க்கிறதுக்கு ஜோதிடத்தில் ஆள் இல்லை. பணமாக கொட்டும். அப்போ நாம் 2 ஜாதகம் சொல்லிருக்கிறோம். தங்கப்பாண்டியன் ஐயா ஜாதகத்திலையும் ஓம் உலகநாத ஐயா ஜாதகத்திலையும் 6ஆம் அதிபதி நீசம். நான் அதை மட்டும் இல்லை, நிறைய இன்னும் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் மளிகை கடை வச்சுருந்தார். அவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும். எனக்கு இப்போ 63 வருஷம். நான் 10 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். குறைஞ்சது 50 வருஷம் மளிகை கடை வச்சுருந்தார். அவர் மேச லக்கணம், 6ஆம் அதிபதி புதன், மீனத்தில் நீசம். அவர் 2 ரூபாய்க்கு சீரகம் கேட்டாலும், கிராமத்தில் அப்படி தான் கேட்பாங்க, ஆனால் 2 ரூபாய் சீரகம் கொடு, 2 ரூபாய் கடுகு கொடு, 2 ரூபாய் கசகசா கொடுன்னு கேட்டால் ஒரு பொட்டலம் கட்டி கொடுப்பாரு. 10 ரூபாய் கேட்டால் கட்டி கொடுப்பார். 50 ரூபாய் கேட்டால் கட்டி கொடுப்பார். அது என்னன்னா, அவருக்கு 2 ரூபாய் கட்டி தர, அவருக்கு 10 ரூபாய் கட்டி தரேன்னா 2 ரூபாய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது தம்பி, 10 அள்ளி போட்டு சவகாயத்தை காயத்தை பெருசாக கட்டி கொடுக்கணும். அவர் 50 வருஷத்துக்கு மேலே எனக்கு நான் பார்த்த வரைக்கும் மளிகை கடை நடத்தினார். அவருக்கு அறியாமல் யாரும் ஒருத்தர் கடை நடத்தவே முடியல. அப்போ 6ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் இழந்திருக்கணும். அடுத்து 7ஆம் பாவத்தை நம்ம சொல்லியாச்சு. 8ஆம் பாவம் எப்பவுமே 8ஆம் பாவத்தில் நிறையா நெகட்டிவ் இருக்கும். இப்போ வடிவேலும் சங்கிலி முருகன் சபைக்கு தலைவர் வந்திருப்பார். என்னப்பா கையை பிடிச்சிருந்தியா, என்னப்பா கையை பிடிச்சிருந்தேன்னு பேசுவாங்க. அதுமாரி 8ஆம் பாவத்தில் தான் அசிங்கம், அவமானம், கெடுதல் எல்லாமே அதிகம். ஒரு பெண்ணை கை பிடிச்சிருந்த குற்றம் வரும், ஒரு பொண்ணை பார்த்த குற்றம் வரும், ஒரு பொண்ணை அடித்த குற்றம் வரும், திருட குற்றம் வரும், கொள்ளடிச்ச குற்றம் வரும், கஞ்சா அவின் வித்த குற்றம் வரும். 1000 குற்றமும் 8ஆம் பாவம். அப்போ அவ்வளோ பாவம் 8ஆம் பாவத்தில் நெகட்டிவான பலன் இருக்குது. அது பலன் 8ஆம் பாவம் பலன் இழக்கலாமா? 8ஆம் பாவம் பலனை இழக்கக்கூடாதுங்க. 8ஆம் பாவத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று விட்டால் அந்த நெகட்டிவானது வராது, நீண்ட ஆயுளை கொடுக்கும். 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்று விட்டால் ஜாதகனுக்கு அற்ப ஆயுள். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அற்ப ஆயுள், மத்திய ஆயுள், தீர்க்க ஆயுள்னு இருக்கு. ஆயுளுக்கு மட்டும் ஒரு 100 விதி இருக்கு. ஆயுளுக்கு மட்டும் ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 100 விதி இருக்குது. அந்த 100 விதியை நீ சொல்லித்தான் அந்த ஜாதகத்தை தீர்மானம் பண்ண முடியும். அப்போ ஒரு ஜாதகனுக்கு அற்ப ஆயலா, மத்திய ஆயலா, தீர்க்கமான ஆயலான்னு பார்க்கணும். அற்ப ஆயல்னா 30 வருஷத்துக்குள்ள, மத்திய ஆயல்னா 59க்கு கீழே, தீர்க்க ஆயல்னா 100, 120 வருஷம் கொடுத்துருக்குது. 120 வருஷம் இந்த காலத்தில் இல்லை, ஆதியில் 105, 110 கூட இருந்தாங்க. ஒரு ஜாதகத்தில் ஆயுள் பலம் பலமாக இருக்க வேண்டும். அப்போ 8ஆம் பாவம் எக்காரணத்தை கொண்டும் கெடக்கூடாது. 8ஆம் பாவம் பலமாக இருக்கணும். 8ஆம் பாவத்தை சுபகரங்கள் பார்க்கணும். 8ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் சுபகரம் இருக்கணும். 8ஆம் பாவத்தின் அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகரம் இருக்கணும். 8ஆம் பாவம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி 100 கணக்கான விதி இருக்குது. 6வது திசையாக வந்தால் அது 8வது வீட்டில் இருந்தால் மரணத்தை கொடுக்கும். 8வது திசையாக வந்து 6வது வீட்டில் இருந்து மரணத்தை கொடுக்கும். 6வது திசை 8வது வீட்டில் இருக்கக்கூடாது, 8வது திசை 6வது வீட்டில் இருக்கக்கூடாது, மரணத்தை கொடுக்கும். ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த நீசத்தின் அதிபதியோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசபுத்தி நடந்தனால் மரணத்தை கொடுக்கும். அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்கம் சொன்னால் தான் அதெல்லாம் தெரியும். மேசத்தில் சனி நீசம்,
சனியோட நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சனி நீசம் பெற்றால் அந்த வீட்டுக்கு 6, 8 சனியோட நட்சத்திரம் இருக்கா? அப்போ மேசத்தில் சனி நீசம், 6 கன்னியில் சனியோட நட்சத்திரம் இருக்கா? இல்லை. விருச்சிகத்தில் இருக்கா? இருக்கு. சனி நீசம் பெற்று சனியோட நட்சத்திரம் 8வது வீட்டில் விருச்சிகத்தில் 9 கோள்கள் ஏதாச்சும் ஒரு கோள்கள் இருந்து அதன் திசை புத்தி நடந்தால், அந்த திசை லக்னாதிபதி பலம் பெற்றால் விபத்தை சந்திப்பான், அங்கத்தில் குறைபாடு ஏற்பட்டு உயிர் பிழைப்பான், லக்னத்தை தழுவுவான். அப்ப எந்தெந்த கிரகம் நேசம் பெறுது, அந்த நேசம் பெற்ற கிரகத்துக்கு 6, 8 அந்த கிரகத்தோட நட்சத்திரமான இதில் பார்க்கணும், சொல்லிட்டு பார்க்கணும். சனி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகு கால் கொடுத்த கிரகமும் நீசம் பெற்றால் 6, 8 12 மறைஞ்சாலும் மரணம். 8ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக சொல்கிறாங்க, நீ இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியும் சனியும் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் அற்பாயில் 29க்குள்ளே இறந்துருவான். ஆயுளுக்கு மட்டும் 100கணக்கான விதி நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். என் வீடியோவை பார்த்துட்டு 2000 விதி மனப்பாடம் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிறார். 2000 விதியும் இதுமாரி மேடை போட்டு மைக் கொடுத்தா 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த விதியை. அப்போ 8ஆம் பாவம் பலமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு, கணவன் மனைவியா குழந்தை குட்டி பேத்து குடும்பம் நடத்துறதுக்கு எத்தனை பாவம் தேவைப்படுது? 12 பாவம் தேவைப்படுது. அப்போ 8ஆம் பாவத்துக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்குது, 2 நல்லா இருக்குது, 3 நல்லா இருக்குது, 4 நல்லா இருக்குது, 5 நல்லா இருக்குது, 7 நல்லா இருக்குது. ஆயுள் நல்லா இருந்தால் தானே அந்த சுகபோகத்தை அனுபவிக்க முடியும். இப்போ 8 கெட்டு போயிடுச்சு. பாருங்க, கல்யாணம் ஆன உடனே அந்த ஜாதகம் 3 மாதத்தில் இறந்துருவான். ஒரு பொண்ணோட ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு அப்போ ஜாதகத்தை எடுத்து அப்போ இறந்துருவான். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் 6 மாதமோ 1 வருஷமோ 10 வருஷத்துக்குள்ளே இறந்துருவான் மாப்பிள்ளை. அப்போ இதுக்கெல்லாம் விதி வேணும்ல. அப்போ அந்த விதி இருந்தால் தானே, அந்த மரணத்துக்கான விதி இருந்தால் தானே சொல்லிச்சுன்னு சொல்ல முடியும், சொல்லணும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தை பார்க்குறீங்க, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8 12 பகை நேச அஸ்தகம் ஆகிட்டா கல்யாணம் பண்ணி சீக்கிரம் கணவன் இறந்துருவான். லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதுங்க, அது நின்ற நட்சத்திரம் 6, 8 12 போயிடுச்சு. அப்போ கணவனுக்கு தோஷம், மாங்கலி தோஷம். அதுலேயும் பெண்ணோட ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இருந்து அவன் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8 12 பகை நேச அஸ்தகம் பெற்றால் அந்த பொண்ணை திருமணம் பண்ணால் 10 ஆண்டு காலத்துக்குள்ள இறந்துருவான். அப்போ கல்யாணத்துக்கு 8 பாவம் இல்லை 12 பாவம் தேவைப்படுது. அப்போ 8ஆம் பாவத்தை பார்த்துட்டோம். 8ஆம் பாவம் ஆயுள் பாவம் நல்லா இருக்கணும். அடுத்து 9 எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணும். எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தார், கொடுத்து வைத்தவன். அப்போ எடுத்து வைத்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் எடுத்து வைக்கிறது தான், வீடு கட்டினாலும் எடுத்து வைக்கிறது தான், குழந்தை குட்டி பெற்றுனாலும் எடுத்து வைக்கிறது தான். கொடுப்பனைங்கிறது 9 பாக்கியம். இப்போ 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு பொருளும் எடுத்து வச்சா கொடுத்து வைக்கணும். இப்போ செல்லே வாங்குறேங்க, அந்த செல்லு திருட்டு போகாத இருக்கணும், கீழே விழுந்து உடையாத இருக்கணும், நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு கூட பயணிக்கணும். வண்டி வாங்குகிறோம், 2 வீலர் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், இதுபோல் எது வாங்கினாலும் கொடுத்து வச்சுருக்கணும். 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் இருந்த கிரகமும் 9ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த கொடுப்பனை பாவம் நல்லா இருக்கும். அது மட்டுமா, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, தான தர்மம் பண்ணுறது, இந்த பாக்கியமும் அங்கே தான் இருக்குது, அதுவும் கிடைக்கும். அடுத்து 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் ஒரு ஆணோட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் முத குழந்தை, 9ஆம் பாவம் 2வது குழந்தை. அப்போ இந்த குழந்தையும் பார்த்துக்கணும். அப்போ அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்து சொல்லலாம். சரி, இப்போ
9 பாவமும் பலமாக இருக்குது. அடுத்தது 10ஆம் பாவம் உத்தியோக புருஷ லட்சணம் உத்தியோகம். உத்தியோக லட்சணம் புருஷ லட்சணம் உத்தியோகம். புருஷ லட்சணம் உத்தியோகமா, உத்தியோக லட்சணம் புருஷ லட்சணம். அப்போ ஒரு ஜாதகனுக்கு வருமானங்கிறது வந்துக்கிட்டே இருக்கணும், தினம் அன்றாடம் செய்யணும். இன்னைக்கு ஒரு ஆணு பெண்ணு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வேணும். இந்த நவநாகரிக காலத்துக்கு குழந்தை 2 குழந்தைங்க கணவன் மனைவி இருந்தால் 1000 ரூபா வேணும். ஏன்னு கேளுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு 500 ரூபா தினம் செலவாகுங்க. குழந்தைங்களை வளர்த்துறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த ஜாதகன் உழைக்கணும், சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு அப்பால் பட்டது. அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான வருவாய் பெற்றுக்கணும். அது 10ஆம் பாவம். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு, குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு எத்தனை பாவம் துணை புரியுது பாருங்க. எல்லா பாவமும் துணை புரிஞ்சால் மட்டும்தான் அந்த சிறப்பான வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ இது எல்லாம் நல்லா இருந்து தொழில் கெட்டு போச்சுன்னா குடும்பம் நடத்த முடியாது. காசே தான் பணம்னு சொன்ன, காசே தான் கடவுளை பண்ணாங்க. காசு இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லையா, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருக்குறள் கூட சொல்லிக்கிறாங்க. காசு பணம் இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் போராடி வெல்ல முடியும். காசு பணம் இல்லாத போயிட்டான் வெல்ல முடியாது. அப்போ 10ஆம் பாவம் தான் தொழில். அவன் கோடீஸ்வரனாங்கிறது 2:11 அது வேற. ஒரு மனிதனுக்கு வருவாய்ங்கிறது 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் உச்சாதிபதி காலில் இருந்தால் அவன் ஒரு தொழில் செஞ்சு கோடீஸ்வரன் ஆகுவான். இன்னும் சொல்கிறேன் பாருங்க, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக புள்ளி வச்சா கோலம் போட்டுக்கணும், கோடு போட்டு நீங்கள் ரோடு போட்டுக்கணும். உதாரணமாக மேச லக்கணம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இது சூரியன். ஒரு ஜாதகத்தில் சூரியன் அது எந்த லக்கணம் வந்தாலும் சரிங்க, சூரியன் விருச்சகத்தில் இருந்தால் தொழில் பாதிப்புங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன் விருச்சகத்தில் இருந்தால் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு 8வது வீட்டில் இருக்குது. தொழில்காரகம் கம்மி, போராடி தான் தொழில் செய்யணும். இப்போ சந்திரன் எங்கே இருக்கணும்? துலானில் இருக்கணும். அப்போ உச்ச வீட்டுக்கு 8வது வீட்டை போயிடுச்சா. அடுத்து குரு கும்பத்தில் இருக்கணும், உச்ச வீட்டுக்கு 8வது வீடு. அடுத்தது புதன் மேஷத்தில் இருக்கணும், சனி பகவான் ரிஷபத்தில் இருக்கணும், செவ்வாய்க்கு சிம்மத்தில் இருக்கணும். இப்படி ஒரு உச்சம் பெறக்கூடிய கிரகம் தன் உச்ச வீட்டுக்கு 8வது வீட்டில் இருந்தால் தொழில் பாதிப்பு. அதை அவங்கவுங்க லக்கணத்தை எடுத்து ஆய்வு பண்ணி நான் சொன்ன லாஜிக்கை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தால் அவர் கோடீஸ்வரன். நான் 2025 புதிய தலைமுறையில் போய் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஜாதகத்தை சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே போயிருந்தோம். நான், பாலாஜி காசன், கணீர் ராஜசேகர், இப்படி நிறைய 10 பேர் போயிருந்தோம். இப்போ நான் விஜய் நடிகர் அன்னைக்கு நான் விஜய் ஜாதகத்தை எடுத்து சொன்னேன். அவருடைய ஜாதகம் எல்லாம் நிறைய மேடையில் பேசினது தான். 10ஆம் அவர் கடகலக்கணம் தான். அவங்க அம்மாவே சொன்னதே கடகலக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம். 22/6/1974 8:35 AM. அப்போ 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன் அவர் 12ல் ராகு லக்கணத்துக்கு 5 உச்சம். இன்னைக்கு சிஎம். நான் 2025 சொன்னேன் அடுத்த தமிழ்நாட்டுடைய சிஎம் விஜய் தானே. ஏதோ ஒரு மேடையில் பேசிட்டோம், ஏதோ ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆராய்ச்சி பார்த்து சொல்லணும், அப்போ தான் பலம் பெறும். அப்போ 10ஆம் பாவம் முக்கிய பாவம். எதுக்கு? ஒரு மனிதன் குடும்பமாக நடத்துறதுக்குங்க. கல்யாணம் பண்ணுறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு 10ஆம் பாவம் 12 பாவமும் தேவைப்படுது.
எந்த பாவம் பலன் இழக்குதோ அந்த இடம் அவனுக்கு அவுட். இப்போ 10ஆம் பாவம் பலமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க, இதெல்லாம் மிக மிக ரகசியம். 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதுங்க, அது 12ஆம் அதிபதி காலில் வாங்கிருச்சுன்னு வச்சுங்க, அவன் தூங்கிட்டு தான் அப்போ தொழில் செய்ய மாட்டான். நல்லா உள் வாங்கிக்க, சுகர் நாடி வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி உள் வாங்கி உங்கள் முறையோடு சேர்த்து சொல்லிக்கிங்க. 10ஆம் பாவத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கு, அது 12ஆம் அதிபதி நட்சத்திரம் கால் வாங்கிருச்சு, அல்லது அது 12ஆம் அது நின்ற நட்சத்திரம் 12 இருக்குது, தூக்கம் அதிகமாக இருக்கும், தொழில் செய்ய மாட்டான், தூங்கிட்டே இருப்பான். 10ஆம் அதிபதி 12 இருந்தாலும் தூங்குவான். 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 12ஆம் அதிபதி கால் வாங்கினாலும் தூங்குவான். தூக்கம் அதிகம் அவனுக்கு. நான் சொல்லுவேன் ஜாதகம் பார்க்க வரும்போது, உன் பையன் நல்லா தூங்குறானா, நேற்று ஒரு அம்மா சொன்னிச்சு பகலில் 10 மணி வரைக்கும் தூங்குறானா, இரவு ஃபுல்லாக தூங்கி நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்குறானா. அந்த பயஞ்சாதத்தில் 10ஆம் அதிபதி 12 தொடர்பு. 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 நீசமானா ராசி இல்லாத தொழில் அவன் தொட்டது தொடங்காது. பொதுவாக 10ல் நீசம் பெற்றிருந்த கிரகம் இருந்தாலே தொழில் பாதிப்புங்க. சரி, அப்போ ஒரு மனிதன் குடும்பம் பிழைக்கிறதுக்கு 12 பாவமும் தேவைங்கிறது சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்தது 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் ஆசை, அபிலாசை, சந்தோஷம். ஒரு மனிதன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். ரொம்ப சிரிச்சா பைத்தியம்பான். அளவோடு சிரிக்கணும், அளவோடு சந்தோஷப்படணும், அளவோடு ஜாலியாக இருக்கணும். ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்தால் காலி ஆயிடுவான். எதுவுமே அளவோடு இருக்கணும். அடுத்தது சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் பாட்டு பண்ணார், அன்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் ஆடல் பாடலும் வருனார். 11ஆம் பாவம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதே, ஆயுள் உள்ள வரைக்கும் ஆடலும் பாடலும் இருக்கும், அந்த ஆசையும் இருக்கும், லவ்வும் இருக்கும். 11ஆம் பாவம் தான் காம திரிகோண ராசியில் முக்கியமான பாவம். ஆணுன்னும் பெண்ணுன்னும் ஏன் படைச்சான், ஆளுக்கு ஒரு ஆசையை ஏன் படைச்சான், அது இல்லைன்னா உலகமே இல்லை புள்ள, இது கூட தெரியல என்ன பண்ணணும்னா. 11ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு. ஆசை, அபிலாசை, சந்தோஷம், பெண் மேலே இருக்கிற மோகம் எதுவும் இல்லாத போயிடும். 11ஆம் பாவம் கஜானா, பெட்டியில் காசு வைக்கிறது, பெட்டி நம்புறது. இன்னைக்கு ஏடிஎம் கொண்டு போயிட்டான், எஸ்பியில் அக்கௌண்ட்டில் வச்சுட்டான். 11ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் எங்கேயுமே பணம் காசு தங்காது, கடங்காரன தான் இருப்பான். இப்போ 11ஆம் பாவம் நல்ல பாவம். சரிங்க, ஒருத்தருக்கு ஒரே கல்யாணம், ஒருத்தர் 2, 3 கல்யாணம் பண்ணுறார், அப்போ அவங்களாம் பாக்கியசாலியா இல்லை. 11ஆம் பாவம் 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயும் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நட்சத்திரத்துலேயும் 7, 11 தொடர்பு ஏற்பட்டாலும், 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டாலும் அவருக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஸ்டெப்னி அப்படி இப்படின்னு நிறைய வச்சுக்குவாங்க. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா சும்மா கூட பஸ்ஸில் போகும்போது கூட பொண்ணை உரைக்க முடியாது. 11ஆம் பாவம் 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் இருந்தால் கூட உங்கள் மேலே வந்து பொண்ணு உரைப்பாங்க, பஸ்ஸிலேயே செட்டப் பண்ணிடுவான் இருக்கிறாங்க. அப்போ 11ஆம் பாவம் தான் அந்த காமத்திரிகோணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவம். அப்போ ஒரு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை 12 பாவம் முக்கியங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது 12ஆம் பாவம் மிக 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 முக்கியமான பாவம். எங்கள் அருமை நண்பர் நந்தா சுத்துரசாமி ஐயா இருக்கிறாரு, நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டு விழாவில் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு எனக்கு கடைசியில் சத்திக்குரிய சொன்னார். ஆனால் எல்லாம் 12 பாவத்தை தவிர மீதியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, உனக்கு 12 தான் இருக்குதுன்னு. எனக்கு போதும், 12ஆம் பாவமே போதும் அப்படின்னு சொல்லி 12ஆம் பாவத்தை பற்றி பேசினேன். 12ஆம் பாவம் தான் இருக்கிற பாவத்திலே நல்ல பாவம். நீங்கள் 12ஆம் பாவம் இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. ஏன்
தொண்டடைக்க தின்னா கண்ணடைக்க தூக்க வரும். இப்போ மத்தியானம் சாப்பிட்டோமா, நான் வீட்டில் இருந்தால் ஒரு குட்டி தூக்க போடுவேன். சாப்பிட்ட உடனே எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் இப்போ படுத்து தூங்கிடுவேன். இப்போ போய் தூங்க முடியாது. அப்போ 12ஆம் பாவங்கிறது சாப்பிட்ட உடனே தூக்கம். பகல்லையும் தூங்கலாம், இரவுலையும் தூங்கலாம். உண்டை கலப்பு தொண்டனுக்கு உண்டனாங்க. 12ஆம் பாவம் ஒரு தூக்கம். அது ஏன் தூங்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சிங்கன்னா உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். 12ஆம் பாவம் கட்டில் சுகம். தூங்குறது ஒரு சுகம்தான், குடும்பம் நடத்தக்கூடியது ஒரு சுகம்தான். கட்டலில் நான் மட்டும் தனியாக படுத்தோம்னா சுகம் கிடைக்குமா? என் அருமை காதலி, என் அருமை மனைவி இவர்களோடு தூங்கினால்தான் சுகம் இருக்கும். அதுதான் உலகமே, இன்பமே அதுதான். அது இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு தான். இப்போ 12ஆம் பாவம் கட்டில் சுகம், நல்ல சுகம், உடம்பு ப்ரெஸ் ஆகிறது, எதிர்காலத்தை உருவாக்குறது, எதிர்காலத்தை உருவாக்குறது. பழைய பாடல், ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வரும் 12ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2 பொம்மைகள் செய்தும் பொம்மைகள் செய்தால் தான் விளையாட. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, தான் பொம்மைகள் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. அந்த கட்டில் சுகம் இல்லாமல் இருந்தால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உலகம் உற்பத்தி ஆகாது. அப்போ 12 பாவமோ உங்களுக்கு ஒரு குடும்ப நடத்துறது தேவைப்படுதுங்க. ஒரு மனிதன் பிறந்தான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான், குழந்தை குட்டி பெற்றான், பேரன் பிதிரு, கொள்ளு பேரன், எள்ளு பேரன். அப்துல் கலாம் ஐயா சொன்னார், எனக்கு தங்க பேரன் வரைக்கும் நான் பார்த்துருந்தார். ஆனால் அவர் கல்யாணம் இல்லை. அவர் எள்ளு பேரன், எள்ளு பேரன், கொள்ளு பேரன், தங்க பேரன், பேரனுடைய பேரனுக்கு பேரன். அப்துல் கலாம் சொன்னது தங்க பேரன் வரைக்கும் பார்த்தார். ஆனாலும் நாம் உற்பத்தி பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு பொண்ணு, நமக்கு பையன், நமக்கு பேரன் பிதிரு, கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அதை பார்த்தவன் தான் உலகத்தில் பாக்கியசாலி. அதை பார்க்காதீங்க பாக்கியசாலின்னு நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் குற்றம் குற்றம் தானே, அது ஒரு குறைபாடு தானே. நான் அரசியல் பேசவில்லை, ஜாதி மதத்தை பேசவில்லை. எம்ஜிஆர் ஒரு கட்சி தொடங்கினார், அது மாபெரும் வெற்றி பெற்ற கட்சிங்க. ஒரு கட்சி தொடங்கி தொடர்ந்து ஆட்சியில் உட்கார்ந்தவர் தமிழ்நாட்டு அவர் ஒட்டி தானே. ஏன் அந்த கட்சி இன்னைக்கு இருக்கிற இடம் இல்லாத போயிடுச்சு? ஏன்? எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு பையன் இருந்திருந்தா அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கோம். நான் அரசியல் பேசல, எந்த கட்சியும் தாக்கி பேச மாட்டேன், எந்த மதமும் தாக்கி மாட்டேன். நமக்கு எல்லா மதமும் சம்மதமே, யாவரும் ஊரே யாவருக்கு ஏழன்பான். நான் ஆராய்ச்சி பண்ணி வந்துக்கிறேன், ஆராய்ச்சி தான் சொன்னேன். எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு கருப்புல குச்சாட்டா ஒரே ஒரு பையன் இருந்தானா 2026 ஆட்சி உட்காந்துருப்பான். ஆனால் இன்னைக்கு ஆட்சி இல்லாத போன காரணம் இந்த வாரிசு இல்லாதனால தான். தப்பா பேசல, திமுகவுக்கு தான் வாரிசு இன்னைக்கு முதலமைச்சர் வராங்களா? அப்போ ஒரு வாரிசு இருங்க தானே அந்த கட்சி வளருது, அந்த பேர் இருக்குது இல்லை. இது ஜோசியம் தான், நம்ம கட்சி சொல்லலை. திமுக உயர்த்தியோ அண்ணா திமுக தாழ்த்தியோ பேசலை. எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கருணாநிதி மீட்டிங் உட்காந்து பேசியிருக்கிறாங்க மணிக்கணக்கில். அவர் பேசும்போது பார்த்துக்கிட்டு போய் பேசலை. வைகோபால் சாமி பேசுறது ஒரு மீட்டிங் வந்தார், வராருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று கூட்டு வந்தாலான்னு போய் எவரையும் பாஸ் பண்ண போகலான்னு நினைச்சேன். எந்திரிக்கும் போது வந்துட்டார். 1.5 மணி நேரம் வைகோபால் சாமி பேச போயிட்டேன். நான் எல்லாத்துடைய பேச்சையும் கேட்பேன், எல்லா அரசியல் தலைவர்களையும் அவருடைய வாழ்க்கை அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். அப்படி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு உதவுது. அடுத்தது 12ஆம் பாவம், ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு 12 பாவம் முக்கியமான பாவம். அதுக்கு இன்னொரு சின்னதாக ஒரே ஒரு விளக்கம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு மனிதர்கள் 1000 ஆண்டுகள் அவருடைய பேர் புகழ் நிலைச்சி இருக்குதுன்னா 12ஆம் பாவம் முக்கியம். 12ஆம் பாவம் இல்லாமல் அவருடைய பேர் புகழ் நிலைக்காதுங்க. எப்படி? ஒரு மனிதன் இறந்தார்னா இறந்த வேண்டிய பேர் சொல்லணும், அவருடைய
பேர் சொல்லி அவருடைய வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாத்துக்கும் அந்த வழிபாடு கிடைக்குது. 12ஆம் பாவத்தில் குருவும் ராகும் இருந்து லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்தால் அவன் இறந்த வேட்டையும் 1000 ஆண்டு காலம் அவருடைய புகழ் மறையாத இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். கன்னி லக்னம், லக்னத்துக்கு 12ல் குரு ராகு, கும்பத்தில் சூரியனும் புதனும் பார்த்துட்டாங்க. சித்தர் அவர் இறந்தாலும் 1000 வருஷம் பேர் இருக்கும், வாழ்ந்தாலும் பேர் இருக்கும். இப்போ 12ஆம் பாவத்தில் இவ்வளோ காரணகர்த்தா இருக்குது, 12ஆம் பாவத்தில் இவ்வளோ அதிசயம் இருக்குது. அப்போ ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னா 12 பாவமும் பலமாக இருக்கணும், ஒரு பாவம் மட்டும் பலமாக இருக்கக்கூடாது. எது? 6 மட்டும் பலவீனப்பட்டு இருக்கணும், 11 பாவம் பலமாக இருக்கணும். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி பலம் பெற்றால் நோய் கடனாக தான் இருப்பான். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி பலம் பெற்றால் நோயும் கடனாக தான் இருப்பான். போட்டி போறாம மறைஞ்சு கொண்டு இருப்பான். அப்ப லக்னாதிபதியை பலமா இருக்க வேண்டும் சொல்லி இந்த பேசுறதுக்கு அரிய வாய்ப்பை கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் என் அருமை நண்பரும் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி, அஸ்வின் பக்தி மீடியா இந்த வழியில் பார்த்து கொண்டிருக்கோம் நேயர்களுக்கு அனைவருக்கும் ஜோதிடர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பு கூறி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.